கௌதம் சில்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா வந்து அந்த பபுள் வந்து போகிறத வந்து பார்த்துட்றாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து எடுத்துடுறாங்க. காவியா கையில் குத்திருக்கிறத அதை வந்து நல்லா உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ப்ளே பண்ணிடுறாங்க. ராகினி ஒரு பக்கம் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்திரா வந்து கண்ணு முன்னாடியே வந்து காவியா வந்து இது மாதிரி ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கப்ப, என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு மேடம், அதுதான் நான் சொன்னேன்ல 1 மணி நேரம் தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த வீட்டில் இருக்க யார்ட்டையும் சொன்னால் பயந்துருவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த நர்ஸுக்கிட்ட தனியாக கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. நர்ஸு வந்து வேணும்னு செஞ்சாங்களா, இல்லை பணம் யாரும் கொடுத்து செஞ்சாங்களா? எனக்கு என்னமோ வேணும்னு செஞ்ச மாதிரி தானே தோணுது. நம்ம போய் நின்று பாட்டப்பட்டு நடுங்குனாங்கன்னா ஓகே. நார்மலாக தப்பு செஞ்சு பாட்டப்படுறதுக்கும் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்பாங்க. இல்லாட்டி வேறு மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சிடலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் அடிச்சு இது மாதிரி ஒரு நர்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே, அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே கேட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல காலனி மாதிரி ஒரு வீட்டில் ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கதவு தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேளை ராகினி வந்து படம் போட்டுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் காவியாக்கு எதுவும் பிரச்சனையாச்சா இல்லையான்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னவங்க இன்னும் சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கதவு தட்டினோன்னே இந்திரா வந்தோன்னே பட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் இந்த பக்கம் வந்தேன். அதான் இங்கே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் அட்ரஸ் எப்படி இதுக்கு கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம்லாம் எங்கள் குடும்பத்துக்காக செய்யும்போது, நான் உங்களுக்காக வந்து இது கூட செய்யலைன்னா என்ன? நேத்தி நான் என்னங்க பண்ணேன்? நல்லது தானே செஞ்சேன். அதெல்லாம் இல்ல. இங்கே நீங்க மட்டும் தான் தங்கியிருக்கீங்களா? இல்ல வேற யாரும் தங்கியிருக்காங்களா? இன்னொரு சிஸ்டர் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? அத மட்டும் கேளுங்கன்னு சொல்லி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. அந்த நர்ஸு, "நேத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க." "என்னது தப்பு பண்ணிட்டேனா? நானா? நானா எந்த தப்பும் பண்ணலையே. என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நர்ஸு. "கூல், கூல். நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. அப்புறம் பேசுங்கன்னோனே, "நேத்து ஏன் அந்த டியூப்ல இருக்கிற ஏர் பபிள் வந்து எடுக்கல?" அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் யார் சொல்லி இதெல்லாம் பண்ணல. நான் கரெக்டாக தாங்க போட்டேன். ஏங்க, எங்கள் அக்கா உடம்புல மட்டும் அது பேர் இருந்தா உயிருக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நான் வந்து கேட்க வந்தா நீங்கள் என்ன யாரோ செஞ்சவங்க மாதிரி இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இன்னொரு வாட்டி கேர்ஃபுல்லாக வந்து இது மாதிரி செய்யுங்க. இன்னும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மீந்திரா. இவங்கள பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவங்க ராகினி பேச்சை கேட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ரோஷினி இருக்காளா, ஹேமா இருக்காளா, ஒன்றும் புரியலையே. இந்த 3 பேரை விட்டா வேறு யாருமே இல்லை. ரோஷினி இருக்க வாய்ப்பு இல்லை. ரோஷினி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். வேறு யாரோட சதி வேலையாக தான் இருக்கும். யார் வேலையாக இருக்கும்? நிச்சயம் வந்து ராகினி வேலையாக இருக்குமோ? ஏற்கனவே பாலில் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கலந்து கொடுத்தா. சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா எப்படி இருந்தாலும் வந்து அந்த நர்ஸை வந்து உருட்டி மிரட்டி எல்லா உண்மையும் வாங்கிடுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராகினி தாங்க செய்ய சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லும்போது செம்மையாக கடுப்பாய் இந்திரா வந்து அந்த நர்ஸை வந்து அடிப்பாங்க. நிச்சயம் வந்து நர்ஸை வச்சு வந்து ராகினி கதையை வந்து முடிப்பாங்களா, இல்லை இந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது, இனிமேட்டு ஏதாவது ஒன்று காரியம் பண்ணேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அருமையாக போகுதுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.